Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, இந்த 2025 மார்ச் மாதம் சனி பயிற்சி நடந்தது. மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் ஏப்ரல்லே ஒரு நிறைய சேஞ்சஸ் பண்ணார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மே மாதத்தில் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்குள்ளே பயணித்தார். எதிர்பார்த்த பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி அதே மே மாதத்திலே நடைபெற்றது. 2025 4 கிரகங்களின் பயிற்சி நடந்தது. ஸோ இந்த 4 கிரகங்களின் பயிற்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இல்லைன்னா எப்போயுமே 2 கிரகங்கள் பயிற்சி மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த வட்டம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 30 வருடத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிரகங்கள் அத்தனை விதமான ராசிகளுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த 2025 ஜூனுக்கு அப்புறம் நடக்கப் போகின்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பதில்களை பார்க்கலாம். கவலைகளை உடைத்தெறிந்து, கஷ்டங்களை தூக்கி எறிந்து, முயற்சிகளில் தடைகளெல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அன்பார்ந்த தனுசு ராசினியர்களுக்கு குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம், ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம், ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பார்க்க போகிறோம். நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க கடந்த காலங்களில் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை சந்திச்சிருப்பீங்க. என்ன அழுத்தம் அப்படின்னா, ஒன்று வேலையில் அழுத்தம் இருந்திருக்கும், வேலையில் பிரச்சனை இருந்திருக்கும், அல்லது நினச்ச விஷயம் எதுவுமே நடக்கலை. நான் பல விஷயத்தை பிளான் போட்டு வச்சேன், ஆனால் எல்லாமே பாலாயிருச்சு, தயிராயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னுடைய பிளானை மற்ற நபர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நான் மனசுக்குள்ள நினச்சதை எடுத்துக்கிட்டாங்க. நான் வெளிப்படையாக ஒரு நண்பன்கிட்ட சொன்னேன், அவர் எடுத்துக்கிட்டார். கடைசியில் நான் எந்த முயற்சியுமே எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஏக்கமும் உங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கு. அதே போல் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் என்ன வேலையை பார்த்தாலும் அந்த இடத்துல குருவாக இயங்குவாங்க. அவங்க ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் அவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை வைப்பாங்க, இல்லை ஒரு 5 பேர் வேலை வைப்பாங்க. ஸோ அவங்க டாக்டராக இருந்தாலும் கூட இருக்க சக டாக்டர்களுக்கு கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, ஒரு டீச்சிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த இந்த இதை பண்ணுங்கள், ஸோ இந்த மருந்து கொடுங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீச்சிங் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒர்க் ஆகும். அவங்க அடிப்படை ஒரு வேலையில் இருந்தாலுமே அந்த வேலையில் கட்டாயமாக ஒரு ஆசிரியராக திகழக்கூடிய, ஒரு குருவாக திகழக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு எப்பொழுதுமே இயற்கையாகவே அவங்களுக்கு கிரகங்கள் கொடுத்த வலிமை. இதை தவிர்த்து ப்ரொபோசர், டீச்சர், இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அதிகமாக இருப்பது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களாக இருப்பாங்க என்பது பார்க்கலாம். குலதெய்வத்தின் முழுமையான ஆசீர்வாதம் பெற்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு வருஷமாக குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கலாம். என் குலதெய்வ கோயிலுக்கே போக முடியலங்க, கிளம்பும்போது ஏதாவது பிரச்சனை வந்துடுது, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிக்கல்களை சந்திக்கேன் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம் மனதளவில். அப்படி என்பது உண்மை. ஸோ அதேபோல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிருக்கேன், ட்ரீட்மெண்ட் எப்போ எனக்கு சரியாகும், என்னோடய ஹெல்த்து பிரச்சனையிலேருந்து நான் எப்போ மீளுவேன் அப்படிங்கிற இயக்கத்தில் கூட நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க கடந்த காலங்களில் இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம ஏன் சொல்கிறோம்னா, கிரகங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கண்டிப்பாக இந்த தாக்கத்தை 20% உங்களுக்கு கொடுத்துருக்கும். இந்த தாக்கத்திலிருந்து இனிமே இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக நீங்கள் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. தன் வீட்டுக்காரான குரு பகவானை பார்க்க, தனுசு ராசிக்கு குரு பகவான் தான் அதிபதி. அவரே தன்னுடைய வீட்டிலிருந்து 7ஆம் இடத்தில் அமர்ந்து பார்க்கிறார். சமசத்ம பார்வை என்று சொல்லுவோம்.
ஸோ அப்போ சமசத்வம் பார்வை மூலமாக குருவின் பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். உங்களுடைய 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துலேருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏப்ரல்லேருந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம். நீங்கள் ஜனவரியில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, எல்லாருமே ஜோசியர் எல்லாமே சொன்னீங்க, தனுஷ் ராசிக்கு அற்புதமாக இருக்க போது, ஓஹோன்னு இருப்போது, ஆகம் இருக்க போதுன்னு சொன்னீங்க. நாங்கள் ஏப்ரல் மாதத்துலேருந்து பட்ட கஷ்டம் எங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாது, அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நம்ம சொல்கிறது என்னென்னா, ஏற்கனவே நம்ம சனி பயிற்சி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தார். ஸோ குரு பார்வை அங்கே இல்லை. சனி பார்த்த இடத்த குரு பார்த்துட்டாருன்னா அந்த இடத்துல பாதிப்பு கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ தானே குரு பகவான் உங்களை பார்க்குறாரு, உங்களுடைய ராசியின் அதிபதி இப்போ தானே உங்களை பார்க்க ஆரம்பித்தார். ஸோ அந்த பாதிப்பு இனிமே கிடையாது. உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய வெற்றி, உங்களுடைய முயற்சி அத்தனையுமே உண்மையாகவே நிதர்சனமாகவே கைகூடும் என்பது உண்மை. முயற்சியில் உள்ள தடைகள் விலகப் போகுது. முடியாது அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கும் இனிமே கிடையாது. முடியும், என்னால் எதுவுமே முடியும், நான் பல பேருக்கு இனிமே அறிவுரை கூறக்கூடிய செயல்பாடில் மறுபடியும் வருவேன், புத்துணர்ச்சியோடு வருவேன், புதுமையாக வரப்போகிறேன் அப்படிங்கிற இயக்கம் உங்களுக்கு உருவாக போகுது. உங்களுடைய பேச்சுக்கு, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வாய்ப்பாக இனிமே இருக்கும். ஆசிரியராக பணிபுரிந்து மாணவர்கள் எங்களை ரொம்ப கவலைப்படுத்துகிறாங்க, எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் ரியலாக அவங்களுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறேன், ஆனால் அதுக்கான மதிப்பு இல்லைங்கிற இயக்கத்திலும் கவலையிலும் இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு உறுதியாக அங்கீகாரம் கிடைக்கும். சிறந்த ஆசிரியர் என்ற பட்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் கிரகங்கள் சாதகமாக இருக்க போகிறது என்பது உண்மை. தொழில் தொடங்கி தொழிலில் ரொம்ப லாக் ஆகி தொழிலை பண்ணுவோமா வேண்டாமா என்று நினச்சி கொண்டு கவலையுடன் பயணிக்கிற தனுஷ் ராசியாக நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுடைய தொழிலில் வெற்றி கிடைக்கும், அதிகமான லாபங்கள் கிடைக்கும், மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. குருவின் பார்வையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் லாபங்களே இல்லை என்ற இயக்கத்தில் இருந்த உங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தை உங்களுடைய ராசியின் அதிபதியே பார்க்கறதுனால லாபம் கிடைக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கும் மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய ஆற்றல் செயல்பாடு உண்டு. 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், உங்களுடைய 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால சகோதர அதாவது மூத்த சகோதர இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஏற்பட்ட சில மன அழுத்தம் கூட இனிமேல் விலக போகுது. வெற்றிகள் அதிகமாக கிடைக்க போகுது, மகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைக்க போகுது, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களுடைய சிந்தனை இனிமே தான் செயல்படுத்த போகிறீங்க. அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் கிரக நிலைகள் உறுதியாக சிறப்பாக இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதியதாக தொழில் தொடங்குறீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா புதியதாக தொழில் ஒன்று தொடங்குறீங்கன்னா அந்த தொழிலுடைய அத்தனை விதமான A to Z எல்லாமே ப்ராப்பராக என்ன பண்ணணும், ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னுடைய நண்பன் சொன்னால், என்னுடைய உறவுக்காரன் சொன்னால் நான் தொடங்கவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக தொடங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு அந்த பிளானில் பக்காவாக தெரிஞ்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தொடங்கலாம். ஸோ அதே போல் தனுசு ராசியில் யாரெல்லாம் வேலை ஆட்களை வச்சு வேலை வாங்குறீங்களோ, வேலை ஆட்கள் சின்ன சின்ன சேட்டைகள், சின்ன சின்ன சிம்மிஷங்கள் பண்ணுவாங்க, சின்ன சின்ன விஷயங்களில் உங்களை சின்னதாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்போ வேலை ஆட்கள் முழுவதுமாக அவங்க மேலே கவனம் செலுத்துங்க. அவங்க மேலே அதான சொல்கிறேன், கோபத்தை காட்டாமல் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை புரிஞ்சுக்கோங்க. அதற்கேற்றவாறு அவங்கள உங்களுடைய அறிவின் திறமையின் மூலமாக அவங்கள புரிய வைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு என்று பார்க்குறோம். சரி, தனுசு ராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படின்னா, முருகன் வழிபாடு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. ஏன்னா குரு உங்களை பார்க்குறாரு. குரு ஸ்தலமான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் உண்டு. திருச்செந்தூர் கோயிலுக்கு வருஷத்துக்கு 2 முறை போயிருங்க. இந்த வருஷத்தில் 2 முறை போயிருங்க, ஓகேவா? அதாவது வருஷங்கிறது என்னென்னா, இந்த ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் வரையும் கட்டாயமாக 2 முறை நம்ம தனுசு ராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதுவும் வியாழக்கிழமை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வியாழக்கிழமை வந்து திருச்செந்தூர் முருகனை போய் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகனை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்யுங்க. யாருக்கெல்லாம் முருகனை ரொம்ப பிடிக்குமோ, யாருக்கெல்லாம் முருகனை ரொம்ப ரொம்ப கேர் பண்ணுறீங்களோ, நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய கருத்துக்களை எந்த முருகனை பிடிக்குங்கிறத கூட நீங்கள் ஃபீட்பேக்காக கொடுக்கலாம். ஓகேவா? அந்தளவுக்கு நீங்கள் கொடுக்க முருகன்கிட்டருந்து நல்ல விதமான அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது என்னுடைய கருத்து. வாழ்க நலமுடன். நேயர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையாக நான் பேசின உங்களுடைய ராசிக்கான பலன்களை கேட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் ஒரு விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது வந்து கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற செயல்பாடுகள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள், கவனம் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கோம். இது வந்து பொது பலன் தான். மொதல் விஷயம் தான், பொது பலன் தான். உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி, அவ்வளோதான். இதை தவிர்த்து உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருமா, மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவேனா, மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேனா, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகமோ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்களாக நடக்கக்கூடிய யோகங்களும் இருக்கா, முன்னேற்றங்கள் உண்டா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். உங்கள் சுய ஜாதக ரீதியாக, லக்ன ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக என்ன நடக்கு, என்னென்ன மாற்றங்கள் உண்டு, என்னென்ன வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு, என்ன பரிகாரம் பண்ணால் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் உண்டு என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு வாங்கினவங்களுக்கு கட்டாயமாக குறிப்பிட்ட டயத்தை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அவங்க எல்லாமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடலாம். உங்களுக்கு வந்து கூகுள் மீட் மூலமாக ஜாதக பலன் மற்றும் ஜோதிடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். விருப்பப்படுறவங்க கட்டாயமாக கூப்பிடுங்க. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மேலும் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.